ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு சேவிங் பற்றின பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து நிறைய பேர் வந்து டவுட் கேட்குறீங்க. இதில் நான் சொல்ல போகிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். பேசிக்கான விஷயங்கள் தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன். புரசைவாக்கத்தில் வந்து சரவணா செல்வரத்னம் சூப்பர் ஜுவல்லரி வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்களாம். அதில் ஒரு சவரனுக்கு 2000 ரூபாய் வந்து லெஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் வந்து கோல்டு காயினுக்கும் கோல்டு தாலி செயினுக்கும் பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் இல்லை அப்படின்னு சொல்லி ஆஃபர் வந்து போட்டிருக்காங்களாம். இந்த ஆஃபர் வந்து சண்டே வரைக்கும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ புரசைவாக்கத்தில் இருக்கீங்கன்னா, நியர்பையில் இருக்கீங்கனாலும் இந்த ஆஃபர் யூஸ் பண்ணணும். உங்களுக்கு கோல்டு காயின் ஏதாச்சும் வாங்குகிற ஐடியா இருக்குது அப்படின்னா இதை யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு, ஒரு சப்ஸ்கிரைபர் பெருசாக வந்து மெயில் பண்ணியிருந்தாங்க. எனக்கு மேக்ஸ் தெரியாது, எனக்கு வேஸ்டேஜ் இதெல்லாம் தெரியல, அதனால எனக்கு தனியாக நகை எடுக்கிறதுக்கோ கோல்டு காயின் எடுக்கிறதுக்கோ போகிறதுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வரல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேக்ஸ் தெரியறதுக்கும் வேஸ்டேஜ் கால்குலேஷனுக்கும் வந்து சம்மந்தமே கிடையாது. ஈஸியாக வந்து நம்ம மொபைல் கால்குலேட்டர்லேயே எப்படி போடலாம் அப்படின்றத நான் செப்பரேட்டாகவே வீடியோ போட்டிருக்கேன். சேனல் ஆரம்பித்த ஸ்டார்டிங்கில் போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல. எப்போவுமே வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம் ஷாப்ஸில் வந்து கிராம்ஸ்லேயே போடுவாங்க வேஸ்டேஜ். சில ஷாப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டில் இருக்கும் வேஸ்டேஜ். அது எப்படி நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம், மொபைல் யூஸ் பண்ணி எப்படி பார்த்து செக் பண்ணிக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் வந்து கோல்டு சேவிங் ஸ்கீம் பற்றியும் கேட்குறீங்க. நீங்கள் வந்து கிராம்ஸ்லன்னு சொல்கிறீங்க, அமௌண்ட்லன்னு சொல்கிறீங்க. எனக்கு வந்து புரியலை, அது கிராம்ஸில் ஆட் ஆகிறதுனா என்ன, அமௌண்ட்டில் ஆட் ஆகிறதுனா என்னான்னு தெரியல, அதை பற்றியும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி கோல்டோட ரேட்டு 7110 ரூபாய் இருக்குது. நான் இப்போ உங்களுக்கு மொபைல்லே ஈஸியாக போட்டு காமிக்கிற பாருங்கள். இப்போ 7110 ரூபாய் இன்றைக்கி கிராம் ரேட் இருக்குது அப்படின்னா 10,000 ரூபாய்க்கு நீங்கள் சீட்டு கட்டுறீங்க அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்குவோம். 10,000 ரூபாய்க்கு நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா 7110 ரூபாய் இருக்கும் பொழுது உங்களுக்கு 1.406 கிராம் ஆட் ஆகும். இதுவே வந்து இப்போது 10,000 ரூபாய், அதே 10,000 ரூபாய் கோல்டு ரேட் வந்து 7250 ரூபாய் இருக்கும்போது கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1.379 கிராம் தான் ஆட் ஆகும். இதனால தான் கோல்டு ரேட் கம்மியாக இருக்கும்போது நம்ம சீட்டு பே பண்ணால் நமக்கு நிறைய கிராம்ஸ் ஆட் ஆகும் அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி சீட்டு வந்து பே பண்ணுவோம். இதுவே 7500 ரூபாய் இருக்கும்போது நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு சீட்டு காட்டுறோன்னா 1.333 கிராம் தான் ஆட் ஆகும். இப்படி வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். நம்ம அப்பப்போ எந்தெந்த மாதம் சீட்டு கட்டும்போது எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ இந்த மாதிரி 11 மாதம் ஆட் ஆகும். இப்போது 11 மாதத்து முடிவில் மொத்தமாக நம்ம இதை கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது ஒரு 12.950 13 இருந்துச்சுன்னா இந்த கிராமுக்குள்ள கோல்டை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுவே வந்து அமௌண்ட்டில் ஆட் ஆகிற ஸ்கீம் அப்படின்னா நீங்கள் கட்டுற அமௌண்ட் மட்டும் மாதம் மாதம் ஆட் ஆகிட்டே வரும். மாதம் மாதம் நீங்கள் 10,000 ரூபாய் கட்டுறீங்கன்னா 11 மாதத்துக்கு எவ்வளோ கட்டியிருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,10,000 ரூபாய் கட்டியிருப்பீங்க. நம்ம எப்பொழுதுமே 11 மாதத்தில் கோல்டு ரேட் என்ன ஆயிருக்கும்னு உங்களுக்கே தெரியும், இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கும். இப்போ 11 மாதம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ நம்ம கட்ட ஆரம்பிக்கும் போது 7110 ரூபாய் இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு 7400 to 8000 கூட இருக்கலாம். ஒரு கம்மியான அதிகமாச்சு அப்படின்னா கூட பார்த்திங்கன்னா 7400 ரூபாய் அப்படின்னா உங்களுக்கு வந்து 14.86 கிராம் தான் ஆட் ஆகும். இதில் நான் உங்களுக்கு ஆட் பண்ணும்போது தப்பாக பண்ணிட்டேன். 1.4 1.3 நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 16 கிராம்ஸ் கிட்ட வரும் நீங்கள் டோட்டலாக ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா. இப்போ அமௌண்ட்டில் அப்படின்னு பார்க்கும்போது 7400 ரூபாய் இருக்குது அப்படின்னா 14.86 கிராம் தான் ஆட் ஆகும். அது அப்போ வந்து இருக்கிற கோல்டு ரேட்டை பொறுத்து இது ஏறுறது இறங்குறது இருக்கும். எப்படி பார்த்தாலுமே நமக்கு இந்த கிராம்ஸில் அக்குமுலேட் ஆகுது இல்லைங்களா, இதில் தான் அதிகமான கிராம்ஸ் வந்து நம்மளால் சேவ் பண்ண முடியும். இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் 13ன்னு நீங்கள் போட்டு காமிச்சிட்டேன், அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இப்போ 1.4 1.3 இந்த மாதிரியே வச்சுக்குவோம். பார்த்திங்கன்னா இப்போ 1.4 ஆவரேஜாக சேர்ந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா கூட 11 மாதத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் கால்சியில் ஆட் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு 15 கிராமுக்கு மேலே தான் வரும். ஸோ அதனால தான் நான் கிராம்ஸில் ஆட் ஆகிற ஸ்கீம் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வேஸ்டேஜ் கால்குலேஷனுக்கு வரலாம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும், அதனால கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். இப்போ வந்து 5 பவுன் எடுக்கிறேன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு 40 கிராம்ஸ் உள்ள நகையை வந்து எடுக்கிறேன் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு 18% வேஸ்டேஜ் போடுறாங்க அப்படின்னா இதை கிராம்ஸில் எப்படி வேஸ்டேஜ் கால்குலேட் பண்ணணும், அமௌண்ட்டில் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன்.
இப்போது நம்ம 40 கிராம் வாங்குகிறோம் அப்படின்னா 40 கிராமில் 18% எவ்வளோ அப்படின்னு பாருங்கள். 40 கிராமில் 18% எவ்வளோனா 7.2 கிராம். அப்போது 7.2 கிராம் அதை வந்து நம்ம வேஸ்டேஜாக கொடுக்கணும். இந்த 7.2 கிராம் இருக்கு இல்லையா, அது அன்னைக்கு கோல்டு ரேட் என்னவோ அதை பொறுத்து போடுவாங்க. அது அமௌண்ட்டில் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும்? சில ஷாப்ஸில் வந்து இந்த மாதிரி கிராமில் போடாமல் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் போட்டிருக்காங்கன்னு சொல்கிறீங்க. ஒன்றும் இல்லை, இப்போ 7.2 கிராம்னா அன்னைக்கு கோல்டு ரேட் என்ன? 7,110 அப்படின்னா 51,192 ரூபா. இவ்வளோ தான் வித்தியாசம். நான் உங்களுக்கு நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்குறீங்க. நம்ம வாங்குகிற இந்த 50 கிராமுக்கான அமௌண்ட்டு 50 × 7,110 ஒரு வேல்யூ வரும் இல்லைங்களா, அது ப்ளஸ் இந்த வேஸ்டேஜ் அமௌண்ட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வர அமௌண்ட்டுக்கு 3% வந்து ஜிஎஸ்டி போடுவாங்க. இங்கே பாருங்கள், இந்த 40 கிராமோட அமௌண்ட்டு ப்ளஸ் இதுக்கு 18% வேஸ்டேஜ் போட்டால் அந்த அமௌண்ட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் ஒரு அமௌண்ட் வருது இல்லைங்களா, 3,35,592 × 3% அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி எவ்வளவோ தெரிஞ்சிடும். இதுதான் வந்து 10,067 ரூபா வந்து இதுக்கு வந்து ஜிஎஸ்டி. இந்த மாதிரி தான் கால்குலேட் பண்ணணும். நம்ம எவ்வளோ கிராம்ஸ் வாங்குகிறோம் இன்ட்டு நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் போடுறாங்களோ அது தெரிஞ்சால் உங்களுக்கு கிராம்ஸில் வேஸ்டேஜ் தெரிஞ்சிடும். அந்த எத்தனை கிராம் வந்திருக்கோ இன்ட்டு அன்னைக்கோட கோல்டு ரேட் போட்டிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட்டில் தெரிஞ்சிடும். அந்த அமௌண்ட் ஆட் பண்ணிங்கன்னா இன்ட்டு 3% போட்டிங்கன்னா ஜிஎஸ்டி வந்துடும். இப்போ உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு காயினோ ஒரு கோல்டு ஜுவல்லரியோ வாங்கியிருப்பீங்க இல்லையா, பில்லு பழைய பில்லாக கூட இருக்கட்டும், அன்னைக்கு ரேட்டை வச்சு நீங்கள் போட்டு பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக வரும். நெக்ஸ்ட் வந்து கோல்டு சீட் பற்றி கேட்டிருந்தீங்க. அதையும் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், அமௌண்ட்டு கிராம்ஸில் வந்து ஆட் ஆகிறது அப்படின்ட்டு. கோல்டு சீட்டு போட்டு காயின் எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் வந்து நீங்கள் காயின் எடுக்கணுன்னா டேரெக்டாகவே போய் எடுத்துடலாம். ஏன்னா இப்போ இந்த 18%ன்னு சொன்னேன் இல்லையா, இந்த 18% வந்து நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கிது ஆஃபர்லங்கும்போது எனக்கு 18% ஆஃபர் வேண்டாம், 2% எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி தான் காயின். இப்போ வந்து நீங்கள் 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கும்போது உங்களுக்கு 18 ரூபா நான் கம்மி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு நீங்கள் 18 ரூபா கம்மி பண்ண வேணாம், எனக்கு 2 ரூபா கம்மி பண்ணால் போதும் அப்படின்னா நீங்கள் வந்து 2 ரூபாய்க்குள்ள அதே வாங்கிக்கலாம். அந்த மாதிரி தான். ப்ளஸ் ஜுவல் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா கோல்டு காயினாக நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி வாங்கிக்கணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம். அது வந்து உங்களோட விருப்பம் தான். சிலர் வந்து சொல்கிறாங்க, மாதம் நான் 2,000 ரூபா வந்து கட்டிடுவேன் சிஸ்டர், நான் வந்து டிஜிகோல்டில் சேவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மாதம் உங்களால் ஃபிக்ஸடான அமௌண்ட் கட்ட முடியும் அப்படின்னா நீங்கள் டிஜிகோல்டில் தயவு செஞ்சு ஜாயின் பண்ண வேண்டாம். ஏன்னா டிஜிகோல்டில் நீங்கள் சேவ் பண்ணுற அமௌண்ட்டுக்கு வேஸ்டேஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டி நம்ம கொடுத்து தான் காயினாக இருந்தாலும் நகையாக இருந்தாலும் வாங்குற மாதிரி இருக்கும். மாதம் என்னால் ஃபிக்ஸட் அமௌண்ட் கட்டிட முடியும் அப்படின்னா நீங்கள் கோல்டு சேவிங் ஸ்கீம்லேயே போயிடலாம். மந்த்லி ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாதம் ஃபிக்ஸட் அமௌண்ட் பே பண்ணிகிட்டே வரும்போது வேஸ்டேஜில் வந்து உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். நம்மக்கிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை போடுறோம், கொஞ்சமாக சேவ் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு தான் நம்ம வந்து டிஜிகோல்டு சேவிங் ஸ்கீம் போகணும். இப்போது நமக்கு மாதம் ஃபிக்ஸடாக ஒரு அமௌண்ட் வரும்போது நீங்கள் காயின் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணாலுமே கூட காயினை நீங்கள் வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்கிக்கலாம் இல்லையா. மாதம் ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் கட்டும்போது எனக்கு வந்து கொஞ்சம் அமௌண்ட் கையில் கிடைக்கிறத நான் போட்டு வைக்கணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் டிஜிகோல்டு சேவிங் ஸ்கீமுக்கு போகிறது வந்து பெட்டராக இருக்கும். மாதம் 2,000 ஃபிக்ஸடாக கட்ட முடியும்னா அந்த மந்த்லி ஸ்கீம்ஸ்க்கு போயிடுங்க. அதுதான் வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஜிஆர்டியில் கோல்டு காயினுக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் எப்போ ஆஃபர் வரும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக நியூ இயருக்கு வித்தவுட் வேஸ்டேஜில் வந்து கோல்டு காயின்ஸ் நமக்கு கிடைக்கும். அக்ஷய திருதி அப்போ வந்து ஆஃபர் போடுவாங்க வித்தவுட் வேஸ்டேஜில். நீங்கள் கோல்டு காயின் அப்போ பர்ச்சேஸ் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். இப்போ என் கையில் அமௌண்ட் இருக்குது, நான் வந்து நியூ இயரில் வந்து வேஸ்டேஜ்க்கு ஆஃபர் போடுவாங்க அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போது ஒரு கிராமுக்கு பார்த்திங்கன்னா 150 ரூபா போடுறாங்க, 142 ரூபா போடுறாங்க வேஸ்டேஜ் அப்படின்னா இப்போ வந்து 7,115 ரூபா கோல்டு ரேட் இருக்குது. இப்போது இதுக்கு ஒரு 150 ரூபா நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணி ஒரு கிராம் வந்து கோல்டு காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராம் 7,265 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து வாங்குகிறோம். ஜிஎஸ்டி வந்து அது எக்ஸ்ட்ரா போடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஜிஎஸ்டி வந்து ஒரு 200 ரூபா 218 ரூபா வரும். இப்போ 7,475 ரூபா வருது இன்றைக்கி ஒரு கிராம் கோல்டு காயின் வந்து வாங்கணும் அப்படின்னா. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இப்போது உங்கள் கையில் வந்து இந்த அமௌண்ட் 7,500 ரூபா இருக்குது, ஆனால் நான் இந்த 150 ரூபா வேஸ்டேஜ் கம்மி ஆகணும் அப்படின்றதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன், நான் ஏன் எக்ஸ்ட்ரா 150 ரூபா பே பண்ணி வாங்கணும் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கோல்டு ரேட் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நியூ இயருக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 டேஸ்க்கு மேலேயே இருக்குது. அப்போ கோல்டு ரேட் வந்து 7,400 7,300 அந்த மாதிரி போயிடுச்சு அப்படின்னா இது வந்து நமக்கு வெயிட் பண்ணுறது வந்து வேஸ்ட்டு தான்.
அப்போவும் இதே சேம் அமௌண்ட் கொடுத்து தான் நம்ம வாங்குவோம். இன்க்ரீஸ் ஆகவும் சான்சஸ் இருக்குது, டிக்ரீஸ் ஆகவும் சான்சஸ் இருக்குது. ஒரு 7200 250 வந்துச்சுன்னா கூட இதே ரேட்டு தான் வரும் கோல்டு காயின். ஸோ இப்போது கம்மியாக இருக்கும்போது உங்களுக்கு வாங்க விருப்பம் இருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க. ரேட் இன்க்ரீஸ் ஆச்சு டிக்ரீஸ் ஆகிறது வந்து நம்மளால் முடிவு பண்ண முடியாது, ப்ரிடிக்ட் பண்ணவும் முடியாது. மேபி 20 டேஸ் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இப்போ வெயிட் பண்ணலாம். இல்லை நான் ஒரு 2 மாதம் 3 மாதம் வெயிட் பண்ணுவேன் ஒரு ஆஃபர் வரத்துக்காக அப்படின்றது வந்து வெயிட் பண்ணாதீங்க. அதே மாதிரி வேஸ்டேஜ் இல்லாமல் நீங்கள் கோல்டு காயின் வாங்குகிற டைமில் பார்த்தீங்கன்னா அந்த பார் மாதிரி வாங்கலாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. ஏன்னா அதுக்கு வந்து வேஸ்டேஜ் நார்மலாக போடும்போது கொஞ்சம் அதிகமாக சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த ஷேப்புக்காக நம்ம அதிகமாக கொடுத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்காமல் இருப்போம். ஸோ இந்த மாதிரி வேஸ்டேஜ் ஆஃபர் இருக்கிற டைமில் நீங்கள் அந்த மாதிரி அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் பார் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் பேர் கோல்டு ரேட் இப்போது இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இப்போது நாங்கள் நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரேட் செக் பண்ணவே தேவையில்ல. இப்போ வந்து 1 கிராமை நீங்கள் கொடுக்கும்போது அந்த கிராமாக தான் இருக்கும். அதிகமான ரேட் இருந்தாலும் சரி, கம்மியான ரேட் இருந்தாலும் சரி. 5 கிராம் கொடுத்துட்டு 5 கிராம் வாங்க போகும்போது நீங்கள் விற்கிறதும் அதிகமான ரேட்டுக்கு விற்பீங்க, வாங்குறதும் வாங்குவீங்க. இதுமாதிரி கம்மியான ரேட்டில் விற்றாலும் உங்களுக்கு எக்ஸ்சேஞ்சுக்கு கிடையாது, நீங்கள் பொருளை கொடுத்து பொருளை வாங்க போகிறீங்க. சேல் பண்ணும்போது மட்டும் ரேட் இன்க்ரீஸ் ஆகிருக்கும்போது பார்த்துட்டு சேல் பண்ணுங்கள். அந்த எக்ஸ்சேஞ்சு டீட்டெயில்ஸு, சேல்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் இன்னும் 2 டேஸில். மெயினாக நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணது வேஸ்டேஜ் அண்ட் ஜிஎஸ்டி கால்குலேஷன்ஸ்க்காகவும் இந்த டிஜிகோல்டு சேவிங்ஸ் ஸ்கீம் ரிலேட்டடாக இருந்த டவுட்காகவும் தான் நான் வந்து அப்லோட் பண்ணினேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த காயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது, சேல் பண்ணுறது, ஜுவல்லரி சேல்ஸ் பண்ணுறதை பற்றி கிளியராக நான் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கேதர் பண்ணிவிட்டு வீடியோ போடுறேன். இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படும், உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.